ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பழைய கண்டஸ்டன்ஸான நம்ம எஃப்ஜேவும் ஆதிரையும் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் எஃப்ஜேக்கு இவ்வளவு ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாமல் ஆதிரையும் எஃப்ஜே கிட்ட அப்படியே வலிகிறதும், வியானா எஃப்ஜே கொடுத்த செருப்படி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அரோராவுக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸா எங்கேப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சான்று வேணும்னா விஜய் டிவியோடைய ப்ரமோ 2 நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கமெண்ட்ஸ் அரோராவை கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதை பார்த்துட்டு அதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்களா இல்லை காய் துப்புறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோரா டைட்டில் வின்னருக்காக புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து விஜய் டிவிக்கு மாரடிக்கிற கூத்தாடிகள்லேருந்து எல்லாருமே அரோராவை முன்னிலைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஃப்ஜே அண்ட் ஆதிரை அவங்களுடைய என்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் என்ட்ரி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, சரியான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளே வந்துட்டு சும்மா அந்த சைடு கேட்டு வழியே ஆதிரை, இந்த சைடு நம்ம ஸ்டோர் ரூம்லேருந்து எஃப்ஜே ஒரே அலப்பறை தான். அது மட்டும் இல்லாமல் சும்மா இல்லாமல் பார்வதி இங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி வாட்டர்மிலன் கிட்ட வம்பெழுத்து இருந்தால் பொழந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் என்ன இது அப்படிங்கிறது தெரியல. இன்னமும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வெளியே போய் இவன் பேசினானா என்ன இளவு அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த கேமுக்காக பார்வதியும் எஃப்ஜேவும் ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் அவங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே இல்லையா இப்படி தேடுறது, இருந்தால் பொழந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வியானா இந்த மூதையை உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா மூஞ்சி கூட பார்க்கல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேமே முடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் தூண்டுதலின் பேரில் தான் வியானா எஃப்ஜே கிட்ட பழகினா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயமும் முறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் உண்மை. வியானா விக்ரம் மேலே கோவப்படுறதுக்கு எமோஷனலாக மேனிபுலேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே உடைய கேம்னால தான் வியானாவுடைய கேமே போயிடுச்சு. ஸோ அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளை இன்னும் பேசாமல் இருக்கிறது சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஏன்னா அவங்க அம்மா வெளியே பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே, எஃப்ஜே பிரச்சனை இல்லை. அதனால் இப்பயும் வெளியே எடுக்கிற மாதிரி பிளானில் இருந்தாங்க. பட் ஓகேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்க. உள்ளே தான் இருக்காங்க, யாரும் வெளியே போகல. வாட்டர்மிலனும் வியானாவும் வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தி யாரும் பேச மாட்டாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதனால் எஃப்ஜேவும் வியானா மூஞ்சி கொடுக்கல. அதுவும் எஃப்ஜே கூட நடுவில் அப்படி வந்து பார்த்தான். ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா போட அவன் மூஞ்சி முகரே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ எஃப்ஜே அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை. ஜாலியாக திவ்யா கூடயும் அரோரா கூடயும் அவங்க வைப் போயிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த செகண்ட் ப்ரோமோ கண்டென்ட் வந்துருச்சு. இந்த ஒரு அட்டமாக இருக்கும், அதில் லவ் எழுதி கொடுத்துட்டு இருந்தார்ல, அந்த கண்டென்ட் இப்போ தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி லைவ் சுவாரஸ்யமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ துஷாருக்கு காதல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி எஃப்ஜே வியானாவை பேச ட்ரை பண்ணாலும் வியானா செருப்படி கொடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இப்போ தான் ரொம்ப முக்கியமான தருணம். அரோராவை கொண்டாடுறாங்க அப்படின்னாங்கல்ல. இப்போ 4 கமெண்ட் படிக்கிறேன். அரோரா வின்னராக அதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி. ப்ரோ, அரோராவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் கொடுத்துட்டு ஓட்டிங்கில் கோல்மால் ஓட் பண்ணுறீங்க. திவ்யா சவரி மிஸ்கால் ஓட்ட தூண்டிட்ட மாமா டிவி. நான் நினச்ச மாதிரியே அரோராவோட காஜியை புனிதமான காதலாக மாற்றிட்டாங்க இந்த மாமா டிவி. ஆனால் நாசமாக போனீங்களா, எதுனா இந்த ப்ரொமோலாம் போட்டு உயிர் எடுக்கிறீங்க. விஜேஎஸ் லவ்வராக துஷாரை அக் பண்ணுறது தப்புன்னு ஒரு குறும்படம் பார்சல். தயவுசெய்து யார் அரோரா மிஸ்கால் நம்பருக்கு முயற்சி செய்ய வேண்டாம். மிகப்பெரிய சதன் நடந்து கொண்டிருக்கிறது, இது குறிப்பிடத்தக்கது. அப்போ அமிர்தம் கிட்ட ஸ்டார்டிங் க்ளோஸாக இருந்ததெல்லாம் இதில் என்ன இருக்குன்னு இதில் ப்ரொமோவாக போடுறீங்க. உண்மையிலேயே இது மாமா டிவி தான். விஜய் சொம்பு ஃபார் அரோரா. எப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன், காணாவினது போக அரோரா தான் காரணம். சரியா? உண்மையான பிக் பாஸ் ஃபேன்ஸ் யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க. டைட்டில் தகுதி ஒருவருக்கும் இல்லை. இதெல்லாம் ஒரு ப்ரொமோவாக எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள். ரியா ஆஸ்டோரா டியூ லவ் துஷார், ஷி செட் நோ. அப்புறம் ஷி சொசலிசஸ் டு சம்வன், நவ் வாட் ஷி டூயிங். எல்லாம் அந்த ஓட்டு பிச்சைக்காக தான் அப்படிங்கிறதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே வந்த உடனே 2 பேருக்கும் சேனல் சார்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. மாமா டிவி நான்சென்ஸ், இஸ் நாட் லவ். இது கொஞ்சம் கமெண்ட் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் போட்டு, நான் பாரு போனதுலேருந்து பிக் பாஸ் பார்ப்பதை நிறுத்தி விட்டேன். இதுதான் மக்களுடைய வின்னராடா, மக்களே தான் ஓட்டு போடுறாங்களா? எப்படிலாம் ஏமாத்தின பாருங்க இந்த அரோரா தற்குறி பசங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.